السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே 243, 244 ஆகிய வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். 243வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அலம் தர இலல் லதீன خرجوا من ديارهم وهم ألوف حذر الموت فقال لهم الله موتوا ثم أحياهم إن الله لذو فضل على الناس ولكن أكثر الناس لا يشكرون. ألم تر إلى الذين خرجوا من ديارهم وهم ألوف حذر الموت. ஆயிரக்கணக்கானவர்கள் மௌத்துக்கு பயந்து தமது வீடுகளிலிருந்து வெளியேறியதை நீர் பார்க்கவில்லையா? ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து, அவர்களை பார்த்து அல்லாஹ் நீங்கள் மரணித்து விடுங்கள் என்று சொன்னான். சும்ம அஹ்யாஹும், பிறகு அவர்களை உயிர்ப்பித்தான். இன்னல்லாஹ லது ஃபதுலின் அலன் நாஸ், நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது அருள் பாலிப்பவனாக இருக்கிறான். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், எனினும் அதிகமான மனிதர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள். 244வது வசனத்தில் வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் போரிடுங்கள். வஅலமு அன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறக்கூடியவனாகவும் நன்கறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று இந்த 2 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 243வது வசனத்தில் ஒரு வரலாற்றை அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்கிறார். அந்த வரலாறு தொடர்பான விவரங்கள் சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்கள் எதிலும் பதிவு செய்யப்படவில்லை. இருந்தாலும் கூட தப்சீர் ஆசிரியர்கள் தமது தப்சீர்களிலே இது தொடர்பான சில சம்பவங்களை குறிப்பிடுகிறார்கள். அதிலே குறிப்பாக சலஃபு சாலிஹீன்கள் தங்களுடைய தப்சீர்களில் முன்வைக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு கிராமத்து மக்கள் இருந்தார்கள், சுமார் 4000 பேர். அவர்களுடைய பிரதேசத்திலே ஒரு தொற்று நோய் ஏற்பட்டது. எனவே அவர்கள் அந்த தொற்று நோய்க்கு பயந்து அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். பிறகு அவர்களை அல்லாஹ் மரணிக்கச் செய்தான். காலப்போக்கில் அந்த பகுதிக்கு வந்த ஒரு நபி அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனையின் அடிப்படையில் அவர்கள், அந்த மரணித்த மக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் என்பதை தப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுவதை நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இது சபப் நுசூல் தொடர்பாக நாம் காணக்கூடிய இந்த வசனம் சொல்லக்கூடிய சம்பவம் தொடர்பாக நாம் காணக்கூடிய செய்திகளாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவங்கள் சஹீஹானவையா இல்லையா என்கிற பெரிய ஆய்வு நமக்கு தேவைப்பட மாட்டாது. அதனால்தான் நான் நினைக்கிறேன் அதிகமான உலமாக்கள் அது பற்றி ஆய்வுகள் செய்யவில்லை. ஏனென்றால் இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்திருப்பது உண்மை என்பதை மட்டும் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தை சொல்லி அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிற செய்திகள் தான் நாம் மிக கவனத்தில் கொள்ள வேண்டியதாகும். இங்கே முதலாவதாக அல்லாஹு தஆலா கேட்கிறான் நபியை பார்த்து,
அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத். மரணத்திற்கு அஞ்சி ஆயிரக்கணக்கில் தமது ஊர்களை விட்டு வெளியேறியோரை நபியை நீர் பார்க்கவில்லையா, அறியவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்கிறார். அவர்கள் மௌத்துக்கு பயப்பட்டார்கள், ஊரை விட்டு ஓடினார்கள். ஆனால் அவர்களை அல்லாஹ் மரணிக்கச் செய்தான். இப்ப இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா சொல்வது என்னவென்றால், மௌத் என்பது நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாகும். நிர்ணயிக்கப்பட்ட மௌத்தை விட்டும் யாருமே எங்கும் விரண்டோடி தப்ப முடியாது. இது ஒரு அடிப்படையான உண்மை. ஆனால் இதை எந்தளவு தூரம் நாம் புரிந்து கொள்கிறோம், நம்புகிறோம் என்பதுதான் பிரச்சனையே தவிர இந்த உண்மையில் மாற்றம் கிடையாது. நாம் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய உயிர்களுடைய உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அதற்கு பிறகு நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் சிசுவாக இருக்கிற போது ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹு தஆலா நம்முடைய அஜலை எழுதிவிட்டான் என்பதை உறுதியாக ஈமான் கொள்ளக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்ற செய்தி, அந்த தகவல் எழுதப்பட்டு விட்டது. இதை யாராலும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக இதை சரியாக ரியலைஸ் பண்ணி புரிந்து கொண்டு ஈமான் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. மௌத் என்றால் இயல்பாக மனிதனுக்கு பயம்தான். அதனால்தான் அல்லாஹு தஆலா ஹதரல் மௌத், மௌத்துக்கு பயத்தில் என்று சொல்லி காட்டுகிறார். ஆனால் மௌத் என்பது எழுதப்பட்ட ஒன்று. அந்த எழுதப்பட்டதை யாருமே மாற்ற முடியாது. அது மருத்துவர்களும் மாற்ற முடியாது, விஞ்ஞானமும் மாற்ற முடியாது, தொழில்நுட்பமும் மாற்ற முடியாது, அல்லது நம்முடைய உடற்பயிற்சிகள், உணவு பழக்க வழக்கங்கள் எதுவுமே நமக்கு எழுதப்பட்ட அந்த தேதியை மாற்றவே முடியாது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொண்டால் நிம்மதியாக வாழலாம். அந்த மரண பயம் நம்மை போட்டு உளவியல் ரீதியாக சித்திரவதை செய்யாது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நம் எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு பெயர், ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழருடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், அவரை நாம் யுத்தங்களோடு தொடர்புபடுத்தித்தான் பேசுவோம். பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், பல யுத்தங்களிலே தளபதியாக பங்கேற்று யுத்தத்தை நடத்தி வெற்றியோடு திரும்பியவர். இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்திலும் யுத்தங்களோடு தொடர்பானவர். இவர் இந்த யுத்தத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தினால் ஹதீஸ்கள் அறிவிப்பதிலே இவர் பெரிய அளவு பங்கு செலுத்தவில்லை. சுமார் 6-7 ஹதீஸ்கள் தான் இவருடைய பெயரில் ஹதீஸ் கிதாபுகளிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு யுத்தங்களை தலைமை தாங்கி வெற்றியடைந்து இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹுடைய வாளென்கிற அந்த சிறப்போடு வாழ்ந்தவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது சொல்கிறார், என்னுடைய உடம்பில் எத்தனையோ அம்பு காயங்கள், வாழ்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. ஆனால் என்னுடைய மரணமோ ஒரு யுத்தகலத்தில் நடக்காமல் இந்த படுக்கையிலேயே எனக்கு மரணம் வரக்கூடிய ஒரு நிலையை நான் பார்க்கிறேன் என்கிறார். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு யுத்தங்களில் கலந்து கொண்டும் அவருடைய கண்முன்னால் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட காட்சிகளை அவர் பார்த்தும், ஆனால் அவருக்குரிய மரணம் ஷஹாதத்தாக அமையாமல் அவர் படுக்கையிலே மரணிக்கிற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்ற இந்த செய்தி உண்மையிலே நம் எல்லோரையும் நிதானமாக சிந்திக்க தூண்ட வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நமக்கு எழுதப்பட்ட மௌத் அந்த எழுதப்பட்ட நிலையில்தான் வரும். அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது
குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். நபி, இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் நிச்சயமாக உங்களை சந்தித்தே தீரும். ஐனமா தகூனு யுதிரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை அடைந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபி புரூஜி முஷையதா. பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் நீங்கள் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு எழுதப்பட்ட நேரத்தில் மௌத் வரும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இப்படி மௌத்தை பற்றி பல செய்திகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் மௌத்துக்கு பயப்பட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. மௌத்துக்கு பயந்து தொடர்ந்து உயிர் வாழலாமா என்றால் இல்லை. எழுதப்பட்ட நேரத்தில் மௌத் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஷாமுக்கு ஒரு படை செல்லுகிறது. செல்லுகிற வழியில் ஒரு செய்தி கிடைக்கிறது, ஷாமிலே ஒரு தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது என்று. என்ன செய்வது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூரா செய்து கொண்டிருக்கும் போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஊருக்கு செல்லுகிற போது அந்த ஊரில் ஏதாவது தொற்று நோய் இருப்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு போகாதீர்கள். அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கும்போது தொற்று நோய் வந்துவிட்டால் அந்த ஊரை விட்டு வெளியேறாதீர்கள் என்று சொன்னார்கள் என்கிற ஹதீஸை நினைவுபடுத்திய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு திரும்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இதுவும் நாம் ஒரு சூழ்நிலையில், இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவ்வாறு நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை தவிர மௌத்திலிருந்து விரண்டோடுதல் என்கிற அந்த அம்சத்தை இங்கு அது குறிப்பிடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மௌத் நிச்சயிக்கப்பட்டது. நிச்சயிக்கப்பட்ட மௌத் நிச்சயிக்கப்பட்ட தினத்தில் வரும். நிச்சயமாக நமக்கு எழுதப்பட்டதை எதுவுமே யாருமே மாற்ற முடியாது என்ற கலாக்கதிர் தொடர்பான நம்முடைய அறிவும் தெளிவும் சரியாக இருக்க வேண்டும். அந்த அறிவும் புரிதலும் சரியாக இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் டென்ஷன் இல்லாமல், மன உளைச்சல்களுக்கு உள்ளாகாமல் நாம் வாழ முடியும் என்கிற விஷயம் இங்கே நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், அந்த மக்கள், அந்த கிராமத்து மக்கள் ஊரை விட்டு வெளியேறினார்கள் மௌத்துக்கு பயத்திலே. ஆனால் இடையிலே அவர்களை அல்லாஹ் மரணிக்கச் செய்து விட்டான். மரணிக்கச் செய்து சில காலம் போன பிறகு அவர்களுக்கு அனுப்பப்பட்ட, அந்த பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்ட நபி இந்த வரலாறு தெரிந்து அந்த மக்களை உயிர்ப்பிக்குமாறு அல்லாஹ்விடம் கேட்டபோது அல்லாஹு தஆலா அவர்களை உயிர்ப்பிக்கிறார். இந்த செய்தியின் மூலம் அல்லாஹுதான் படைக்கிறவன், அல்லாஹுதான் மரணிக்கச் செய்கிறவன் என்கிற அடிப்படையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டான் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். அந்த கருத்துத்தான் அவர்களை குஃப்ருக்கும் ஏனைய பாவங்கள் அனாச்சாரங்களுக்கும் இட்டு சென்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு கிடையாது. அவர்கள் உக்கிப்போன அந்த எலும்பை கொண்டு வந்து உதிர்த்து காட்டி, இந்த எலும்பு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதா? எங்களை காலம்தான் அழிக்கிறது, நாங்கள் மரணித்து விட்டால் மண்ணோடு மண்ணாகி விடுவோம் என்கிற அந்த பிழையான நம்பிக்கையில் இருந்ததனால் நினைத்ததையெல்லாம் செய்ய முயற்சித்தார்கள். மிகப்பெரிய அநியாயக்காரர்களாகவும் அக்கிரமக்காரர்களாகவும் மனித நேயமற்றவர்களாகவும் நாகரிகம் இல்லாதவர்களாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். இப்போ மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிப்பான், எழுப்புவான் என்ற அந்த நம்பிக்கைதான் ஒரு மனிதனை சீர் செய்வதற்கும் அவனுடைய நடத்தைகளை ஒழுங்கமைப்பதற்கும் காரணமாக இருக்கிறது.
எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இங்கே இறக்கி, மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை தவறானது, அந்த தவறான நம்பிக்கையில் நீங்கள் போய்விடாதீர்கள், நிச்சயமாக மரணிக்க செய்கிற அல்லாஹ் எழுப்புவதற்கு ஆற்றல் உள்ளவன் என்பதை நமக்கு சொல்லுகிறார். இதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவிலேயே, சூரத்துல் பக்கராவில் 5 இடங்களில் அல்லாஹு தஆலா மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு அவன் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் என்பதை பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே 56வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் பனு இஸ்ரவேலர்கள், லன் நுஅ்மின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரத்தன், அல்லாஹ்வை வெளிப்படையாக பகிரங்கமாக பார்க்காதவரை உன்னை நாம் நம்ப மாட்டோம் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடி அனுப்பப்பட்டு அதன் மூலம் அவர்கள் மரணிக்க செய்யப்பட்டு, சும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும், பிறகு உங்களுடைய மௌத்துக்கு பிறகு நாம் எழுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். உலகத்திலேயே மரணிக்க செய்து எழுப்பி காட்டியிருக்கிறார். அதுபோல 73வது வசனத்திலும் பனு இஸ்ரவேலர்கள் அந்த கொலை செய்யப்பட்டவர், சூரத்துல் பக்கரா என்கிற பெயர் வருவதற்கு பின்னணியாக இருந்த அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. மரணித்தவரை ஒரு பசுமாட்டை அறுத்து அந்த இறைச்சியை கொண்டு அவருக்கு அடித்தால் கொலை செய்யப்பட்டவர் எழுந்திருப்பார் என்று சொல்லி அவர் அவ்வாறு உயிர்ப்பிக்கப்பட்ட செய்தி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். மூன்றாவதாக இந்த வசனம் 243வது வசனத்திலே சொல்கிற இந்த சம்பவம். அதே போல 4வதாக பின்னால் ஒரு சம்பவம் வருகிறது 259வது வசனத்தில். அதே போல 5வதாக 260வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பாக இந்த உலகத்தில் அல்லாஹ் உயிர்ப்பித்து காட்டிய அந்த சம்பவம் வருகிறது. இவ்வாறு 5 சம்பவங்களை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டி இந்த உலகத்திலேயே மரணித்த பின் உயிர்ப்பித்து காட்டியிருக்கிறான் எனும்போது, மறுமையிலே உயிர்ப்பிப்பதற்கு அல்லாஹ் 100% முழுமையான ஆற்றல் உள்ளவன் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ப்ரூவ் பண்ணுகிறான். இதை நம்ம ஒரு செய்தியாக படித்து கொண்டு போகாமல் இதை யதார்த்தமாக புரிந்து ஈமான் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா மரணிக்க செய்யக்கூடியவன், அதற்கு ஆற்றல் உள்ளவன், மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் என்பதும் இந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான செய்தியாகும். இவ்வளவு அல்லாஹு தஆலா செய்தும் மரணத்திற்கு பயப்படாதீர்கள், உங்களை படைத்ததும் நான், உங்களை நான் மரணிக்க செய்வேன், எனவே நீங்கள் நான் தரக்கூடிய அருட்கொடைகளை பயன்படுத்தி இந்த உலகத்தில் வாழுகிற அதே நேரத்தில் நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறேன். நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நிஅமத்துகளை நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த நிஅமத்துகளை பெற்றிருக்கிற நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதனுடைய இயல்பு என்னவென்றால், வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், அதிகமான மனிதர்கள் நன்றி செலுத்துவதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதை சூரத்துல் ஆதியாத்தில் சொல்லும் போதும், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறார். அதே போல வேறு சில இடங்களிலே வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் குறைந்தவர்கள்தான் நன்றி உள்ளவர்கள் என்று சொல்கிறார். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து விட வேண்டும். நன்றி மறப்பது என்பது, நன்றி கெட்டு வாழ்வது என்பது மிக கேவலமான ஒரு கெட்ட பண்பாகும். அது நமக்கு நம்முடைய பர்சனல் லைஃப்ல தெரியும். எப்போதென்றால், நமக்கு ஒருவர் நன்றி கெட்டு நடக்கும்போது, நாம் யாருக்கும் நன்றி கெட்டு நடக்கும்போது அதனுடைய வலியோ அது ஒரு கேவலமான பண்போ என்பது நமக்கு புரிவதில்லை. நமக்கு யாராவது நன்றி கெட்டு நடந்து விட்டால் அது எவ்வளவு ஒரு அசிங்கமான கேவலமான ஒரு மிருகத்தனமான பண்பு என்பது நமக்கு புரிகிறது.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதை புரிந்து கொண்டு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு தேவையான அனைத்தையும் செய்து தந்திருக்கிறான். இந்த பூமியிலே உள்ள அனைத்தையும் அவன் படைத்திருப்பது நமக்காகத்தான். ஹுவல்லதி ஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வேண்டியே அவன் படைத்திருக்கிறான் என்று ஏற்கனவே நாம் பார்த்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான் பக்ராவிலே. அவ்வளவும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய ஆக்சிஜன் நமக்கு இல்லாமல் போனால் சுப்ஹானல்லாஹ் வாழ முடியாது. இந்த தூய்மையான தண்ணீர் இல்லாவிட்டால் வாழ முடியாது. ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்கள், எவ்வளவு நிஅமத்துகள். இந்த நிஅமத்துகளுக்காக அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பது அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு வலியுறுத்துகிற இன்னும் ஒரு அம்சமாகும். அதைத் தொடர்ந்து 240வது வசனத்தில் வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் போரிடுங்கள் என்று ஜிஹாதை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். இதுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்றால், மௌத்துக்கு நீங்கள் பயந்து விரண்டோடினாலும் மௌத்திலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. மௌத் வரும் என்றால் வந்துதான் ஆகும். எனவே ஜிஹாதுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் மரணித்து விடுவோம் என்று பயந்து ஓட வேண்டாம். அது அல்லாஹுடைய ஒரு அழைப்பு. எனவே அந்த அழைப்புக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னால் அந்த சம்பவத்தை சொல்லி, மௌத்துக்கு பயந்து ஓடியவர்களை அல்லாஹ் மௌத்தாக்கினான் என்கிற சம்பவத்தை சொல்லிவிட்டு இங்கே அல்லாஹுடைய பாதையில் போராடுங்கள் என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே சுட்டிக்காட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான், உலகத்தில் இன்று பொதுவாக தவறாக புரியப்பட்டிருக்கிற இஸ்லாமிய அம்சங்களுள் ஜிஹாதும் ஒன்றாகும். உலகத்தில் உள்ளவர்கள் மிக பிழையாக புரிந்திருக்கிறார். அதிலே சில முஸ்லிம்களும் இதை தவறாக புரிந்திருக்கிறார்கள். ஜிஹாத் என்பது ஒரு ஆட்சியாளரின் தலைமையிலே நடைபெறக்கூடிய ஒரு படையெடுப்பாகும். இது தனிநபர்கள் தாக்குதல் நடத்துவதோ அல்லது 4-5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக மாறி ஒரு தாக்குதலை மேற்கொள்வதோ ஜிஹாத் கிடையாது. அது தற்கொலையாகவும் அது பயங்கரவாதமாகவும் தீவிரவாதமாகவும் தான் இஸ்லாத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்சியாளர் வழிநடத்த தேவை, அவருடைய அழைப்பு தேவை. அப்படி அழைக்கிற போது சில நிலைகளில் கட்டாயமாக எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை வரும். சில நேரங்களில் ஒரு சிலர் கலந்து கொண்டால் போதும் என்கிற நிலை வரும். அப்படி இல்லாமல் தனிநபர்களாக நின்று ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று எங்குமே குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் போரிடுங்கள் என்பதனுடைய அர்த்தம், ஒரு ஆட்சியாளர் இராணுவ படையெடுப்பு ஒன்றுக்காக வேண்டி தன்னுடைய ஆட்சிக்கு கீழே வாழக்கூடிய மக்களை அழைக்கிற போது அவர்கள் அதிலே கலந்து கொள்வது கடமை என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். அந்த கடமை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில நேரங்களில் ஃபர்து ஐனாகவும் சில நேரங்களில் ஃபர்து கிஃபாயாவாகவும் அமையும். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நமக்கு வரும்போது நாம் அந்த சட்டங்களை உதாசீனம் செய்வதோ கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ அவமதிப்பதோ கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் என்கிற வகையில் அந்த சட்டங்களை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்குரிய முக்கியத்துவத்தை நாம் வழங்கி கட்டுப்பட வேண்டும். எனவேதான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வஅலமு அன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சமீஆகவும் அலீமாகவும் இருக்கிறார். நீங்கள் பேசுகிறவற்றையெல்லாம் கேட்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹுக்கு கேட்டல் சம் என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது. இந்த சமீ என்கிற சொல் குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் ஆரம்பத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறோம்.
இப்போ அல்லாஹு தஆலா நாம் பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் கேட்கிறான். அதே போன்று எல்லாவற்றையும் நன்கறிந்தவன், அவன் படைத்தவன், எல்லாவற்றையும் படைத்தவன். அவன்தான் ரப்புல் ஆலமீன், அவன்தான் மாலிகுல் முல்க். அப்படிப்பட்ட மாலிகுல் முல்க் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கண்கள் சாடை செய்தாலும் அறிவான், நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏதாவது ஒன்றை மறைத்து வைத்தாலும் அறியக்கூடியவனாக அந்த அல்லாஹ் இருக்கிறான். எனவே இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதிலே நீங்கள் பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாது. இந்த வசனத்தை ஓதிவிட்டு வஅலமு அன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் நினைத்தபடி வாழ முயற்சி செய்கிறீர்கள் என்றால் இந்த வசனத்தை நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பது அர்த்தமாகும். இந்த வசனத்திற்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்கவில்லை என்பது அர்த்தமாகும். இந்த வசனத்தை மதித்து நடக்கவில்லை என்பது அர்த்தமாகும் என்பதை அல்லாஹு தஆலா வஅலமு அன்னல்லாஹ ஸமீஉன் அலீம் என்கிற இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 வசனங்களும் ஏனைய வசனங்களைப் போல பல முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கின்றன. எனவே அவற்றை நாம் சரியான முறையிலே புரிந்து ஈமான் கொண்டு இந்த வசனங்கள் அல்லாஹுடைய வார்த்தைகள், அல்லாஹுடைய கலாம் என்கிற அந்த கண்ணியத்தோடும் முக்கியத்துவத்தோடும் இந்த வசனங்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா